ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஜெட் டிவியின் சார்பாக 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் கதை நேர பகுதியில் பார்க்கவிருப்பது என்னுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு கதை. ஆம், ஒரு கதை என்னுடைய வாழ்வையே புரட்டி போட்டது. அதை பற்றி இந்த கதை நேர பகுதியில் காண்போம். அது என்ன மாற்றம் செய்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நான் ஒரு சராசரியை விட குறைவான ஒரு மாணவன் தான். மிகவும் ஒரு குறைவான மதிப்பெண் எடுப்பேன். ஆனால் பாஸ் ஆகிடுவேன், ஓரளவுக்கு பாஸ் ஆகிடுவேன். அப்படிப்பட்ட மாணவனாக தான் நான் இருந்தேன். அந்த 10ஆம் வகுப்பில் ரொம்ப குறைவான மதிப்பெண் எடுத்ததுனால எனக்கு அட்மிஷன் சேர்க்கை எங்கேயுமே கிடைக்கல. 11ஆம் வகுப்புக்கு நிறைய ஸ்கூலில் ஒரு ஸ்கூலாக எங்கள் அப்பா நடந்து பார்த்துட்டு, இந்த மார்க்குக்கு சில ஸ்கூலில் அட்மிஷன் தரமாட்டுறாங்க, சில ஸ்கூலில் அப்ளிகேஷனே கொடுக்க மாட்டுறாங்க, நீ போய் ட்ரை பண்ணுப்பா, அப்ளிகேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துடு, நான் அட்மிஷன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த மார்க்கை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கூலாக போகும்போது தான் எனக்கு அட்மிஷன் இந்த மார்க்குக்கு கிடைக்காது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு வெயிட்டிங் லிஸ்ட், காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருந்து எனக்கு ஒரு பள்ளியில் சேர்க்கை கிடைச்சிது. அட்மிஷன் கிடைச்ச அன்றைக்கி முதல் நாள் வகுப்பில் எங்களுடைய தமிழையா சொல்கிறாரு, பிள்ளைகளே நீங்கள் எல்லாம் படிக்க வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கனவு இருக்கோ இல்லையோ ஒவ்வொருத்தருக்கும், ஆனால் உங்கள் அப்பா அம்மா நம்ம பிள்ளை படிக்கணும், நம்ம குடும்பம் நம்ம பிள்ளையாலாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் வந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வெளியில் போகும்போது என்ன கொண்டு போக போகிறீங்கன்னா ஒரு மார்க் ஷீட். அப்போ நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் எங்கேயும் பேசக்கூடாது, உங்களுடைய மதிப்பெண் சான்று அதுதான் உங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி முதல் நாள் அறிவுரையாக சொன்னார். அது யாருக்கு உரைத்ததோ இல்லையா கிளாஸ் ரூமில், எனக்கு நல்லா உரைச்சிது. ஏன்னா அந்த மார்க் ஷீட்டை நான் எடுத்துகிட்டு ஒரு இடமா நான் போனதும் எங்கள் அப்பா போனதும் என்னோடய நினைவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நான் அன்றைக்கி முடிவு பண்ணேன், நாம் நல்ல மதிப்பெண் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கி 12th பாஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகணுன்னு முடிவு பண்ணேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம், நாம் தான் படிப்பு வராத ஆளாச்சே, நம்மளால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப தயக்கத்தில் சரி நம்ம முடியுமா முடியாதா இப்படி குழப்பங்களில் இருந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பட்ட அவமானங்கள் என்ன சொல்லுச்சுன்னா, நீ படித்தே ஆகணும் தம்பி, இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை இல்லைன்றது மனசில் தெளிவாக பட்டுச்சு. அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் சுகிசிவம் ஐயா அவர்கள் சொல்லிய ஒரு கதை, அந்த கதை என்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்டது. இப்போது ஐயா அவர்கள் சொல்லிய கதையை மீண்டும் உங்கள் நினைவுக்காக நான் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். அதாவது இந்த கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் நடக்கிறது. இப்போ அந்த மாகாணத்தில் ஒரு குடும்பம், இனிமையான அழகான குடும்பம். அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பிள்ளைகள், ஒருவன் சிறுவன் ஓரளவுக்கு வளர்ந்து ஸ்கூலுக்கு 1ஆம் வகுப்பு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பையன், இன்னொன்று ஒரு சிறிய கை குழந்தை, ஒரு 6 மாதங்களான ஒரு குழந்தை. இப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு ஒரு நாள் திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. இவங்க மருத்துவமனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா செக்கப் பண்ண போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் குழந்தைக்கு தீவிரமான இதய பிரச்சனை, மிகவும் தீவிரமான இதய பிரச்சனை இருக்குது, சீக்கிரமாக உங்கள் பிள்ளைக்கு உயர் ரக அறுவை சிகிச்சை பண்ணணும், அப்போ தான் நம்ம காப்பாற்ற முடியும் குழந்தைய, ஆப்ரேஷனுக்கு நிறைய செலவாகும் பணம் அப்படின்றாங்க. இது உங்கள் இன்சூரன்ஸ்லாம் பத்தாது, அதோட பல மடங்கு அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. போதுமான பணம் திரட்ட முடியல. அங்கே இருக்கிற உறவினர் நண்பர்களோட வாழ அவங்களுக்கு முடியல, யாரையும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு மனசு இல்லாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாம் இந்த பெரிய நகரத்துலேருந்து வேறு ஊருக்கு போயிடுவோம், ஒரு மாற்றத்தை தேடி இயற்கையான ஒரு சிறிய ஊருக்கு போயிடுவோன்ட்டு போயிட்டாங்க. போனாலும் தன்னுடைய குழந்தை உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இதை பார்க்குறாங்க, அவங்களால அதை தாங்கிக்க முடியல, தினந்தோறும் அழுகுறாங்க கணவனும் மனைவியும். ஆனால் இதை இன்னொரு குழந்தையான அந்த பெரிய பையனுக்கு கொஞ்சம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாள் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தனிமையில் பேசிக்கிறாங்க, இதற்கு மேலே நம்ம குழந்தையை காப்பாற்றணும்னா ஏதாவது
அதிசயம் நடந்தால் தான் உண்டு, அதிசயத்தால் தான் காப்பாற்ற முடியும். அதிசயம் ஆங்கிலத்தில் வந்து மிராக்கிள், மிராக்கிள் தான் நம்ம குழந்தைய காப்பாற்றுன்னு சொல்லிடுறாங்க. இதை இந்த அந்த 6 வயது மைக்கச்சக்க குழந்தை கேட்டுடுறான். அப்போ நம்ம தம்பிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, காப்பாற்றணுன்னா மிராக்கிள் இருந்தால் காப்பாற்றிடலாம். அப்போ மிராக்கிள் வாங்க முடியல போல இருக்கு அப்பா அம்மாவில்ன்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட உண்டியில் இருந்த சேமிப்பு பணத்தை பார்க்குறான். $1 பணம் கிடைக்கிது. அந்த $1 எடுத்துக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு மெடிக்கலுக்கு போகிறான். அண்ணா, இது போல் மிராக்கிள் வேணும், என் தம்பியை காப்பாற்ற நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து மிராக்கிள் கொடுத்து காப்பாற்றிட்டீங்கன்னா நான் வந்து பெரியவனாகி வளர்ந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து திருப்பி இந்த கடனை கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு செலுத்திடுவேன். இதை வந்து $1 வச்சுக்கங்க, எனக்கு கண்டிப்பாக மிராக்கிள் கொடுங்கன்றாங்க. அவர் மெடிக்கல்காரு சின்ன பையன், அதுவும் இல்லாமல் மிராக்கிளை வந்து கேட்குறான். அதிசயன்றது விற்கக்கூடிய மருந்து பொருளா? அது ஆண்டவனால் மட்டும் இல்லையா கொடுக்க முடியும்? அது அவனுக்கு கிடைக்கல. அவன் எவ்வளோ ட்ரை பண்ண அவனுக்கு அங்கே கொஞ்சம் சச்சரவுகள் ஆகுது. அப்புறம் இந்த குழந்தை யார் வீட்டு குழந்தை அப்படின்னு கொஞ்சம் கூச்சல் ஆகுது. அப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல்லேருந்து ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா டிப்டாப்பாக ஒருத்தர் வரார். வந்துட்டு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, இன்னும் இந்த சின்ன பையனோட பிரச்சனை அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் இந்த மெடிக்கல்கார் சொல்கிறார், நடந்த விவரத்தெல்லாம் சொன்னோடனே, தம்பி உங்கள் வீடு எங்கே இருக்குது, வா உங்கள் அப்பா அம்மாட்ட போயிட்டு என்னன்னு கேட்டு நான் சரி பண்ணுறேன், நான் வச்சுருக்கிறேம்மா மிராக்கிள், வாப்பா அப்படின்றாரு. அப்போ நீங்கள் தரீங்களான்னு, நான் தரம்பா வாப்பா அப்படின்னு கூட்டின்னு போகிறார். போயிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த குழந்தையினுடைய மருத்துவ குறிப்பெல்லாம் பார்க்குறாரு. பார்த்த உடனே இது வந்து தீவிரமான பிரச்சனை, உடனடியாக சிகிச்சை பண்ணோம், உங்கள் குழந்தைய சரி பண்ணிடலாம், நான் சரி பண்ணுறேன் அப்படின்னுறாரு. எப்படிங்க நீங்கள் பண்ணுவீங்க, பண உதவி செய்ய போகிறீங்களா அப்படின்னு அப்பா அம்மா கேட்குறாங்க. இல்லைங்க, நானே ஒரு இருதய அறுவை சிகிச்சை நிபுணர், நான் வந்து பெரிய மருத்துவமனை தனியாக வச்சுருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்குது எனக்கு சொந்தமாக, என்னோடய மருத்துவமனையில் உங்கள் குழந்தைக்கு முற்றிலுமான இலவச சிகிச்சை, உங்ககிட்ட பணமே நான் கேட்க மாட்டேன். இது எதுக்காக தெரியுங்களா, இந்த இலவச சிகிச்சை உங்களுக்காகவோ குழந்தைக்காகவோ கிடையாது, ஒரு 6 வயது குழந்தையினுடைய முயற்சிக்காக. அவன் எப்படியாவது தன்னோட தம்பியை காப்பாற்றிடணும்னு நினச்சான் பார், அந்த ஒரு முயற்சிக்காக மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய குழந்தையை காப்பாற்றிடுறாங்க. இப்போ பார்த்தீங்களா, முயற்சி எப்படி வெற்றியை நோக்கி நம்மளை கொண்டு போட்டுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த கதையை நான் கேட்டதுக்கப்புறம் தினந்தோறும் குறைஞ்சபட்சம் அப்போல்லாம் வந்து 1200 மதிப்பெண்ணுக்கு பரீட்சை வைப்பாங்க. தினந்தோறும் நான் என்ன பண்ணேன், 1000க்கு மேலே மார்க் வாங்கணும், 1000க்கு மேலே மார்க் வாங்கணும், இதையே நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கணக்கு மட்டும் கொஞ்சம் எளிமையாக வரும். அப்போ முதலாக கணக்கு பாடத்தில் நான் வந்து வகுப்பில் முதல் மாணவனாக வரேன். மற்ற பாடங்கள்லாம் அந்த முதல் பாடத்தில் வரேன். வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அங்கே கணக்காசிரியர் உட்பட அனைவரும் என்னை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ இதே உழைப்பை மற்ற பாடத்துக்கும் போட்டால் நம்ம இன்னும் அதிகமான மதிப்பெண் பெற முடியுன்ட்டு அந்த 2 ஆண்டுகளும் விளையாடுறதை தவிர்த்துட்டு டிவி பார்க்குறத தவிர்த்துட்டு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு படிப்பு கொஞ்சம் மந்தமாக வருன்றதுனால ஒரு பாடத்தை 3 முறை 4 முறை அப்படின்னு படித்தேன். இந்த படித்தது பார்த்திங்கன்னா நான் 12வதுல 1000க்கு மேலே மார்க் வாங்கினேன். அதுக்கப்புறம் அந்த மதிப்பெண் எனக்கு இலவசமாக அடுத்த படிப்புக்கு இடம் கிடைக்க உதவியது, என் வாழ்க்கையை இன்று இந்த நிலைமைக்கு மாற்றியது. இப்போ இதை புத்தாண்டு அன்னைக்கு ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். புத்தாண்டு என்றாலே அனைவரும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு விட வேண்டும், ஏதோ ஒரு நல்ல பழக்கத்தை நாம் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசில் தீர்மானம் எடுப்போம். அன்னைக்கு பேசுவோம், அடுத்த நாள் பேசுவோம். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 நாளில் மறந்துட்டு எப்பயும் போல் நியூ இயர் எல்லா நாளும் ஒரு மாதிரி ஒரு நாள்னு நினச்சிக்கிட்டு போயிடுவோம். அப்படி இல்லாமல் நாம் முதல்ல என்ன நினச்சோமோ அதை ஆழ் மனசில் தீவிரமாக நினைப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து நினைக்கிறதோடு நின்று விடக்கூடாது. அதற்கான நேர்மறையான முயற்சி என்பது நேர்மறையானதாக இருக்க வேண்டும், எதிர்மறையானதல்ல. நேர்மறையாக நாம் எப்படி அதை அடைய வேண்டும், இந்த ஆண்டு நாம் இந்த படிப்பை முடித்து விட வேண்டும், இந்த தேர்வில் பாஸ் செய்து விட வேண்டும், நம் மகளுக்கு திருமணம் செய்து விட வேண்டும், வீடு கட்டிவிட வேண்டும். அப்படி ஒருத்தருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கான நேர்மையான முயற்சி, இதை நீங்கள் நேர்மையான முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அதுக்கடுத்து சில முயற்சிகள் பார்த்திங்கன்னா திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்கும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்கள். அதை போல் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஒரு இன்ஃபைனைட் தியரி அப்படின்றது ஒன்று உண்டு. ஒரு கொரில்லாவை கூப்பிட்டு, இன்ஃபைனைட்னா முடிவில்லா தடவை, பல முறை திரும்ப தட்டச்சு செய்கிறதுக்கு டைப்ரைட்டிங் பயிற்சி கொடுத்தோம்னா அதால் ஒரு நாள் கண்டிப்பாக
ஷேக்ஸ்பியரோட அத்தனை ஸ்டோரியுமே தப்பு இல்லாமல் பண்ண வைக்க முடியும். அதாவது மீண்டும் மீண்டும் செய்தல். நாம் ஒரு முறை 2 முறை செய்துவிட்டு இது நம்மால் முடியவில்லைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. திரும்ப 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 நாம் அந்த வேலையை செய்யணும். இப்படி நாம் செய்தோம், முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயம் நமக்கு கடவுள் துணை இருப்பார். அப்படி சார் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது கடவுளாலேயே முடியாதுனாலும் நம்மளுடைய முயற்சி நிச்சயமாக நமக்கு உண்டான பலனை கொடுக்கும். எனவே நாம் நம்முடைய இலக்கினை நோக்கி முதலில் எண்ண வேண்டும், பிறகு முயற்சி செய்ய வேண்டும். நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும். அதுவரை நாம் சலித்துவிடக்கூடாது. இன்றைய புத்தாண்டு தீர்மானத்தை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அதை நோக்கி உங்களுடைய முயற்சியை நகர்த்துங்கள். இந்த ஆண்டு நீங்கள் நினைத்தது நிச்சயம் உங்களுக்கு கைகூடும். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.